திருமணங்கிறது 2 உயிர்கள் இணையும் பந்தம் மட்டும் இல்லங்க. 2 உள்ளங்களை இணைக்கும் பந்தம். இந்த உறவுல 2 பேருமே நல்ல புரிதலோட, நம்பிக்கையுடனும், அன்பும் ஆதரவும் தந்து குடும்பத்த வழிநடத்தினா மட்டுமே அந்த உறவும், குடும்பமும் மகிழ்ச்சியோட இருக்குங்க. அந்த குடும்பத்தோட பலமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தந்து அன்போடு இருப்பது தான். சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கும் பிரச்சனையை சரி செஞ்சு அவரை மாற்ற முயற்சி செய்யணுமே தவிர, அவங்களும் புரிதல் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது. மனைவி கணவன் மீது அக்கறை இல்லாமல் அவமதிச்சிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எப்போவுமே பிரச்சனை தான் வரும். ஒருத்தர் அப்படி இருந்தால் இன்னொருத்தர் அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை சரி செய்து வாழ கற்றுக்கணும். புரிதலோடு நடந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்க முயற்சி செய்யணும். கணவன் மனைவி 2 பேருக்கும் நம்பிக்கையும் புரிஞ்சிக்கிற தன்மையும் இல்லாமல் போனால் அங்கே குடும்பம்னு ஒன்று இருந்தும் மகிழ்ச்சி இருக்காது. கணவன் மனைவி எந்த சூழ்நிலையிலும் ஆதரவு தந்து உறுதுணையாக இருக்கணும். தன்னோட மனைவியையோ கணவனையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம வாழணும். கணவனை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. எல்லா வகையிலும் கணவனுக்கு உறுதுணையாக மனைவி இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது மனைவி மனசு கஷ்டப்பட்டு அழும்போது அவள் கையை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாத, எதுவானாலும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை கணவன் கொடுக்கணும். இந்த வார்த்தை அவள் மனசுக்கு நல்ல ஆறுதலை தரும். சில கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பதில்லை. அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி மனம் விட்டும் பேசுவதில்லை. எந்த பிரச்சனையும் மனம் விட்டு பேசினா சரி செஞ்சிடலாம். மனம் விட்டு பேசி பாருங்க. தனக்கு வலிச்சா அவங்களுக்கு வலிக்கும்னு நினைக்கணும். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணலாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவியின் சொந்தங்களால் அவமானப்படும்போது சில மனைவிகள் அதை எதிர்த்து கேட்பதும் இல்லை, அதை கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. அந்த இடத்துல கணவனோட மனநிலை தன் மனைவி தன்னை விட்டு கொடுத்துட்டாளே அப்படிங்கிற ஆதங்கம் மனவலியை தான் அவருக்கு உண்டாக்கும். சில நேரங்களில் தன் குடும்ப சூழ்நிலையால் மாற்றம் வரும்போது பிரச்சனைகளை தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்கும் கணவனுக்கு ஆதரவாக மனைவி இருப்பதில்லை. அதே போல் சில குடும்பங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமுன்னா அதை மனைவி கிட்ட கலந்து பேச மாட்டாங்க. அவளோட உணர்வுகளையும் மதிக்க மாட்டாங்க. அலட்சியமான பேச்சுத்தான் பேசுவாங்க. சிலர் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருவருமே புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் இல்லாமல் யாரோ மாதிரி நடந்து கொள்வது அது அவங்கள மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தையே பாதிக்கும். கணவன் மனைவி இருவருமே எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு நம்பிக்கையோடும் அன்போடும் அவங்களுக்கு நல்ல ஆதரவாக உறுதுணையாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த திருமண உறவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தந்து வாழ்ந்து பார்த்தாதான் இந்த பந்தத்தின் அர்த்தம் புரியும். அன்பை கொடுத்து அன்பை பெறுங்கள்.